ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. கண்டினியூஸாக ஒவ்வொரு லொக்கேஷன்லேயுமே புக் ஃபேர் நடந்துட்டு தான் இருக்குது. கோயம்புத்தூர், ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு இனி வருஷம் ஃபுல்லாகவுமே ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் புக் ஃபேர் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு புக் ஃபேர்லேயும் புக் வாங்குவோம். இன்பிட்வீனில் பார்த்தோம்னா ஒவ்வொரு பப்ளிஷரை காண்டாக்ட் பண்ணியுமே புக் வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு புக் டேனா புக் வாங்குவோம், விமென்ஸ் டேனா வாங்குவோம். இப்போ அமேசானில் ஏதாவது ஆஃபர் வரும் இல்லையா, கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி டைமில் வாங்குவோம். பர்த்டேனா கிஃப்ட்ஸ் வரும், நம்மளுமே வாங்குவோம். ஆனிவர்சரினா வாங்குவோம். இப்படி வருஷம் ஃபுல்லாக நம்ம புக்ஸ் வாங்கிட்டே தான் இருப்போம். போன வருஷம் ஒரு புக் ஃபேர் வாங்கியிருப்போம். அந்த புக் ஃபேரில் வாங்கின புக்ஸே இந்த வருஷமும் வாசிக்காமல் வச்சுருப்போம், இந்த வருஷம் வர்ற வரைக்குமே. அது மட்டும் இல்லாமல் கூச்சமே இல்லாமல் என்ன பண்ணுவோம்னா, இந்த வருஷமே போய் நம்ம புக்ஸ் வாங்கிட்டே தான் இருப்போம். அது ஒரு நேரத்தில் நமக்கே ஒரு கில்ட் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புக்ஸ் வாங்கிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 5 புக் தான் வாசிப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு 25-30 புக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். அதுதான் நம்ம பண்ணுற ஒரு பெரிய தவறு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி கரெக்டாக வாங்கிட்டு வரலாம், அது மட்டும் இல்லாமல் வாங்குகிற புக்ஸை நம்ம எப்படி வாசித்து முடிக்கலாம், என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில சஜஷன்ஸ் சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ புக் ஃபேர் போகிறோம் அப்படின்னாலே எதுக்காக போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம். ஒருத்தவங்க லைக் மைண்டட் பீப்புளை மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம அறிவை வளர்த்துக்கணும், நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் படித்தா கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய தாட்ஸை நல்லா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது புக்ஸ் நம்ம ரீட் பண்ணுறதுனால. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போவாங்க. இப்போ புக் வாசிக்கலாம் அப்படின்னா நம்ம அப்டேட்டடாகவே இருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிடுவோம். அந்த ஆராயும் திறனே நமக்கு இருக்காது. நமக்குள்ளே நிறைய மூட நம்பிக்கைகளுமே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செல்வேந்திரன் ஒரு விஷயம் சொல்லுவார், வாசிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில். நம்ம கூமட்டையாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். அது உண்மைதான். இப்போ நான் ஒரு 3-4 விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். நீங்கள் வாசிக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம புக்ஸ் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கோம். நம்ம புக் கலெக்ட் பண்ணுறோம், நமக்கு வேணும் வாங்கி வச்சுருவோம். அப்போ சீப்பாக கிடைக்கிது, மலிவு விலையில் கிடைக்கிது, வாங்கி வச்சுருவோம். மெதுவாக வாசிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். புக் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஹாபி மாதிரி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம புக் கலெக்டராக இருக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே கிடைக்காது. வாங்கினா அது ரீட் பண்ணணும். நம்ம ஒரு ரீடராக இருந்தால் போதும். ஸோ தேவையில்லாமல் வாங்கவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கில்ட் வந்துடுது. ஏன் அப்படின்னா, ஒரு புக்கை வாங்குற வரைக்கும் தான் நமக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. வாங்கி வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே போயிடுது. ஸோ நம்ம ஒரு புக் ரீடராக வாங்கினா போதும். ஏன் அப்படின்னா, நம்ம கொண்டு வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு அது அங்கேயே இருக்கட்டும், நமக்கு வேணுங்கும் போது வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வாங்குங்க. அடுத்தது நம்ம ஒரு புக் ஃபேர் போகிறோம், எப்படி நம்ம புக்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டால் போய் நிற்கிறோம், ஏதாவது ஒரு புக்கை எடுத்ததும் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் முன்னுரை வாசிக்கலாம். அதுக்கப்புறம் அப்போவும் நமக்கு பிடிச்சிது அப்படின்னா நடுவில் ஒரு 2-3 பேஜ் வாசித்து பார்க்கலாம். அந்த ரைட்டிங் ஸ்டைல் நமக்கு ஓகே அப்படின்னா அந்த புக்கை வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம பார்க்குற புக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம செட் ஆகுமா செட் ஆகாதான்னு தெரியாது. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டாபிக் யாரோ சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம அது ஒரு நாவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம். ஏன்னா நம்ம நாவலாக படிச்சுட்ருப்போம். அது கடைசியில் பார்த்தா ஷார்ட் ஸ்டோரியாக கூட இருக்கலாம். இல்லை ஷார்ட் ஸ்டோரி நினச்சி வாங்கிட்டு வந்திருப்போம், அது பார்த்தா வேறு நம்ம நாவலாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எடுத்து ஒரு கொஞ்சம் வாசித்து பார்த்து வாங்குறதுமே பெட்டராக இருக்கும். இன்னொன்று, நம்ம நிறையா ஒரே ஸ்டைலில் படிக்காமல்
வேறு வேறு ஜான்ராலையுமே வந்து புக்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு புக் எடுக்கும்போது இப்போ நாவல் படிக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வாசிக்கலாம். அதுவே வந்து இப்போது செல்ஃப் ஹெல்ப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்காக இருக்கட்டும், அந்த ஒரு நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் அந்த பேசிங் வந்து நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக, கொஞ்சம் மீடியமாக வாசிக்கிறதுக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஜான்ராஸில் ஒரே மாதிரி படிக்காமல் உங்கள் ரீடிங் அந்த ஃபேஸையுமே அந்த லெவலையுமே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்மளால் எவ்வளோ புக்ஸ் வாசிக்க முடியுதோ அந்தளவுக்கு வாங்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா வாங்கி வச்சுட்டு வாசிக்காமல் இருக்கிறது வந்து நம்ம புக்குக்கு பண்ணுற துரோகம் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூரில் வந்து புக் ஃபேர் வருது. நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய புக்ஸை வந்து வாங்கிட்டு வந்துட்டு வாசிக்காமல் வச்சுக்கிறதுக்கு, வாசிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது அது வந்து உங்களுக்கு நிறையா அடுத்த ஒரு புத்தகம் வாசிக்கிறதுக்கு, அந்த அந்த ஒரு ஹேபிட்டை வந்து தொடுறதுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. நான் ரீசெண்டாக அந்த புக் வந்து வாசித்தேன். ஸோ அது சொல்லணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேர் போனீங்க அப்படின்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்படிங்கிறதையுமே வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.